ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நான் 1 கிலோ பிரான் எடுத்து இறால் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு நாலு பட்டை எடுத்துக்கிறேன். நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம். 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் கரிஞ்சிடாம பார்த்துக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போதான் திக்காயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வைக்கலாம். இப்போ நல்லா கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க இறாலும் சேர்த்துக்கலாம். இறால் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம்.
டேஸ்ட்டுக்காக நான் ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கிரேவி வந்துட்டு திக்கா ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி திக்னஸ் போதும், அதனால வந்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த கிரேவியை ரைஸுக்கும் சாப்பிடலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ.